ஹாய், இன்றைக்கி வீடியோ வந்து கிச்சனுக்காக வாங்கின ஒரு ஆர்கனைசர் வீடியோ, அன்பாக்சிங் வீடியோ. இதுதான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின ஒரு கிச்சன் ஆர்கனைசர். ஆக்சுவலி நான் ஆர்டர் பண்ண பீஸ் இது கிடையாது. நான் ஆர்டர் பண்ண டிசைனு வேறு. அதை நான் வீடியோவில் ஃபோட்டோவில் காமிக்கிறேன். நான் ஆர்டர் பண்ணது கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு அப்ளை பண்ணி எக்ஸ்சேஞ்சில் வந்த ப்ராடக்ட் தான் இருந்தது இது. ஆக்சுவலி எக்ஸ்சேஞ்சு முன்னாடி வந்த ப்ராடக்ட்டு சேம் டிசைன், ஆனால் அது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்தது. எக்ஸ்சேஞ்சில் போட்டு வந்த ப்ராடக்ட் பார்த்தா டிஃபெக்டான ப்ராடக்ட்டு. இங்கே பாருங்கள், டேமேஜ். அந்த வெல்டிங் எல்லாம் எப்படி தெரியுது? இங்கே வெல்டிங் ஆல்ரெடி விட்டுருக்குது. இந்த இடத்துல இந்த கம்பி மேலே வந்திருக்குது. ஸ்டாண்டு வந்து கரெக்டாக நிற்கவே மாட்டேங்குது. ஸ்டாண்ட் இப்படி தான் பேக்கெட் ஓப்பன் பண்ண பிறகு. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இந்த லெக்கு கேப்பு வந்து 3 தான் இருக்குது. 3 வந்து மிஸ்ஸிங்கு. ஃபுல்லி டேமேஜ் ஆன ப்ராடக்ட்டு. ஆக்சுவலி இந்த சைஸ் இந்த டிசைன் ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே ஆகட்டும் அமேசான்லேயே ஆகட்டும் ஒரு 700 and change and 800 and change கிட்ட இருக்குது. ஆக்சுவலி நான் பே பண்ணதை பார்த்தா நியர்லி 1970 rupees பே பண்ணேன். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஃபினிஷிங் இல்லாத. ஃப்ளிப்கார்ட்லேருந்து இப்படி ஒரு ப்ராடக்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. சொல்லணுன்னா இந்த கேஸ் ஸ்டவ் ஆகட்டும், என்னுடைய மிக்ஸி ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி ஆர்கனைசர், இன்னும் நிறைய திங்ஸ் நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கிறேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஒரு வேர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த கேப் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது கீழே எவ்வளோ ஒரு கேப் போகுது. இந்த லெக்குக்கு கேப் இல்லைன்னா இந்த லெக்கு நிற்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த ஆர்கனைசர் எதுக்கு நான் வாங்கினேன்னாக்க, இந்த கார்னரில் வச்சுட்டு இந்த உப்பு ஜாடி, புளி, மிளகா, இந்த கண்ணாடி செராமிக் ஜாடி இங்கே வைக்கிறதுக்காகவும் அப்புறம் எண்ணெய் ஆர்கனைசர் வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். பார்த்தா இது இந்த மாதிரி ஒரு அட்டர் ஃப்ளாப்பான எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினதுனால அகெயின் இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ இல்லை அவங்கள அப்ரோச் பண்ணவோ எந்த ஒரு ஆப்ஷனுமே கிளிக்காக வரமாட்டேங்குது. என்ன ரீசனுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், சும்மா டச் பண்ணாலே எப்படி சாயுது பாருங்கள். இதில் நான் எப்படி இந்த செராமிக் ஆகட்டும் இல்லை ஆயில் கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர் இதில் வைக்க முடியும்? இதுதான் நான் ஆர்டர் பண்ண ஆக்சுவல் ப்ராடக்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த பவுச் என்னத்துக்குன்னா, இந்த செட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்க்ரூ ப்ளஸ் இந்த மாதிரி கேப்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருந்து வந்திருக்கணும். வெறும் கவர் மட்டும்தான் இருக்குது, உள்ளே ஒரு ஸ்க்ரூ இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி இது வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ நான் பேக்கேஜிங்கையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். உள்ளே எந்த ஸ்க்ரூவும் இல்லை, எந்த நட்டும் இல்லை. ஒரு இடத்துல தான் டேமேஜ் ஆகிருக்குதுன்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா இந்த சைடும் டேமேஜு, இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடும் டேமேஜ், ஃபுல்லி டேமேஜ் டிஃபெக்ட் ப்ராடக்ட். இது எப்படி தான் காசை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து சேல் பண்ணுறாங்களோ. ஆக்சுவலி நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டை ப்ளேம் பண்ணல. இதை சேல் பண்ண அந்த கஸ்டமர், அந்த கம்பெனிக்காரனை தான் சொல்லணும். சுஷீல் என்டர்பிரைசஸாக இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணி அவனுங்க என்ன காசு சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறானுங்க தெரியல. இப்படி ஒரு டிஃபெக்ட் ப்ராடக்டை அவனுக்கு என்ன மனசாட்சி இருந்து இப்படி அனுப்பி வைக்கிறானுங்க. இப்படி டேமேஜ் ஆன பீஸை புதுசாக காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருந்தால் அவங்க மனநிலை எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். இவனுங்களெல்லாம் என்ன சொல்கிறது? இதுக்கு இவனுங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கோபம் தான் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸு ஒரு கிச்சன் ஆர்கனைசர் ஆகட்டும் இல்லை வந்து கிச்சனுக்கோ ஏதாவது இந்த மாதிரி திங்ஸ் வாங்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஒரு பர்மிஷன் வாங்குறது பெரிய விஷயம். அதில் இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கினா அவங்க நெக்ஸ்ட் டைம் ஏதாவது இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாக்க அவங்களோட ஃபீட்பேக் என்னவாக இருக்கும்னு உங்களுக்கே நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும்.
ஆக்சுவலி நான் வந்து ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கிறேன். சின்ன கிச்சனாக இருந்தாலும் எனக்கு ஓகே, இது நல்ல காம்பேக்டான தாராளமான கிச்சன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதுக்கு தான் சரி இந்த மாதிரி ஒரு சின்ன ஆர்கனைசரெல்லாம் வச்சு அழகுப்படுத்தி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக கொஞ்சம் சமைக்கவோ வேலை செய்யவோ நல்லா இருக்குன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான். அப்படி ஒரு ஆசையாக வாங்கின ப்ராடக்ட்டு இந்த மாதிரி இவ்வளோ டிஃபெக்ட்டு. எனக்கு அவனுக்கு எந்த மனசாட்சியில் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி இப்படி சேல் பண்ண. அட்லீஸ்ட் இந்த ஃப்ளிப்கார்ட் அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணாமல் அனுப்புவாங்களான்னு என்னுடைய கேள்வி. இவ்வளோ ஒரு டிஃபெக்ட் ப்ராடக்டை, அதுவும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சில் இந்த மாதிரி வந்திருந்தால் கூட ஃபஸ்ட் ஆப்ஷனில் எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருந்தது. அதுவும் அவனுங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இல்லாதப்போ இந்த மாதிரி டிஃபெக்ட் ப்ராடக்ட் அனுப்பி கொடுத்துருக்குறானு. என்ன இந்த ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸு, இதை வச்சுட்டு அவனுங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அவனுங்க பெரிய ஆளாக தான் இருக்கிறாங்க. இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இந்த சுஷில் என்டர்பிரைஸ்லேருந்து அவன் தான் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு டேமேஜ் பீஸ் அனுப்புகிறான்னாலும் நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம். இந்த மாதிரி ஒரு செக்கிங் இல்லாமலே அனுப்புவாங்க அவங்க. இவ்வளோ ஒரு டிஃபெக்டான ப்ராடக்டை நம்ம பே பண்ணி வாங்குகிறோம். இதை பார்க்கும் போதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். இதை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை.